டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறவங்க நல்ல மார்க் வாங்கி முதலிடத்தை பிடிச்சி வேலை கிடைக்கணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்ல சந்தோஷமாக கேஷுவலாக படிங்க. 2000 மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். குறைந்த நாட்களே இருக்குது, சீக்கிரமாக படிங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன். சினைப்பெயரை குறிக்கும் சொற்கள் யாவை? பழம், கண். கேட்டினும் உண்டோர் உறுதி கேடு. இலக்கண குறிப்பு. முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். நன்னயம். இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை. சரியான இலக்கண குறிப்பிற்கு சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ஊமைத்தொகை. வாய்ப்பவளம். சரியான இலக்கண குறிப்பிற்கு சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ஊமைத்தொகை. வாய்ப்பவளம். இலக்கண குறிப்பறிந்து எழுதுக. பெறுதல். தொழிற்பெயர். பெறுதல் தொழிற்பெயர். இலக்கண குறிப்பறிந்து எழுதுக. கற்றவர். வினையாளனின் பெயர். இலக்கண குறிப்பறிக. எடும் எடும் என்ற ஒலி அடுக்குத் தொடர். இலக்கண குறிப்பறிக. காலை வந்தான். ஓமை ஆகு பெயர். முயற்சி திருவினையாக்கும். இவ்விடைக்கேற்ற வினாவை எது? முயற்சியின் பயன் யாது? விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஆடும் வேலும் பல்லுக்குறுதி. எவை பல்லுக்குறுதி? தோற்றான் என்ற வினைமுற்றின் வேர்ச்சொல் நோற்பான். நோற்றான், நோற்பான். வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். படித்தான், படி. பின்வரும் சொல்லுக்கு உண்டான வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. கற்போம், கல். வேர்ச்சொல் அறிக. வருவார், வா. சந்தித்தான். வேர்ச்சொல் அறிக. சந்தி. ஆர்த்தாய். வேர்ச்சொல் ஆர். இடி என்பதன் தொழிற்பெயர் இடித்தல். இடி என்பதன் தொழிற்பெயர் இடித்தல். செய் என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்சம் செய்து. படி என்னும் வேர்ச்சொல்லை உடைய எதிர்மறை வினைமுற்று படித்திலன். கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயர் தேர்க. கல், கற்றல். பின்வரும் தொடர்களில் சந்தி பிழையற்ற தொடர் எது? எந்த பையன் இதை குறித்து தெளிவாகச் சொல்வான்? எந்த பையன் இதை குறித்து தெளிவாகச் சொல்வான்? சந்தி பிழையற்ற தொடர் செய்க. கணித பாடத்தில் சிறப்படைய செய்வது மிகப்பெரிய தேசப்பற்று செயலாகும். சந்திப்பிழை இல்லாத தொடர செய்க. இந்த திருட்டை எப்படி கண்டுபிடித்தாய்? ஒருமை பன்மை பொருந்தியுள்ள தொடரை குறிப்பிடுக. வீரர்கள் பலர் மடிந்தனர். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் செய்க. 4 எருதுகள் ஒற்றுமையாய் வாழ்ந்தன. ஒருமை பன்மை. பிழை நீக்கிய தொடரை தேர்ந்தெடு. கந்தன் தேவியை மணந்தான். பிழையற்ற சொல்லை தொக். கூட்டம். மரபு பிழை நீங்கிய வரிசையை தேர்க. சோளக்கொல்லை பூந்தோட்டம். சோளக்காடு பூந்தோட்டம். சோளக்கொல்லை பூந்தோப்பு. மரபு பிழை நீங்கிய வரிசை. சோளக்கொல்லை பூந்தோட்டம். மரபு பிழையற்ற தொடர் அறிக. காட்டில் புலி உரும யானை பிளிறியது. மரபு பிழைகளை நீக்குக. பனங்காடு. பொறுத்துக. இடர், துன்பம். ஒல்க, உயர. எழில், அழகு. சீர், பெருமை. பொறுத்துக. பெற்றம், பசு. சிவிகை, பல்லக்கு. சிவிகை, பல்லக்கு. கிளைஞர், உறவினர். தொன்மை, பழமை. பொறுத்துக. நான், அம்பு. கரி, யானை. செரு,
போர், பரி, குதிரை. பொறுத்துக. வேய், மூங்கில், கோதை, மாலை, மல்லல், வளப்பம், கதம், சினம். கதம், சினம். வேய், மூங்கில், கோதை, மாலை, மல்லல், வளப்பம், கதம், மூங்கில். பொறுத்துக. இருண்ட வீடு பாரதிதாசன். சிறுபஞ்சமூலம் காரியதாசன். சங்கத்தமிழ் கருணாநிதி. சங்கத்தமிழ் கருணாநிதி. கொன்றைவேந்தன் ஔவையார். பொறுத்துக. சிலப்பதிகாரம் இளங்கோடிகள். திருக்குறள் திருவள்ளுவர். இராமாயணம் கம்பர். பெரிய புராணம் சேக்கிழார். பொறுத்துக. திருத்தக்கதேவர் சீவக சிந்தாமணி. நாதகுத்தனார் குண்டலகேசி. நக்கீரர் திருமுருகாற்றுப்படை. சாத்தனார் மணிமேகலை. வீரமாமுனிவர் என்று அழைக்கப்படுபவர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. கிறிஸ்துவ கம்பன் என போற்றப்படுபவர் H.A. கிருஷ்ணபிள்ளை. கிறிஸ்துவ கம்பன் H.A. கிருஷ்ணபிள்ளை. தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். இயற்கையை சார்ந்தே மனம் இயங்குகிறது என்பது சங்க இலக்கியம் அறுதியிடுகிறது. சங்க இலக்கியம் மனம் எப்படி இயங்குகிறது என அறுதியிடுகிறது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். மனிதன் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். மனிதன் எதனை காப்பாற்ற வேண்டும்? எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. தொடர் வாக்கியம். தமிழ்ச்செல்வன் திருச்சிக்கு சென்றான். மலைக்கோட்டை ஏறினான். இறைவனை வணங்கினான். வாக்கிய வகையினை குறிப்பிடுக. அறம் செய். கட்டளை வாக்கியம். பின்வரும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கூறுக. இந்திய வீரர்கள் மிகவும் வீரமாய் போர் புரிகின்றனர். செய்தி வாக்கியம். பின்வரும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கூறுக. என்னே பரிமேலழகன் பறித்த உரையின் மாண்பு. உணர்ச்சி வாக்கியம். பின்வரும் வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கூறுக. பண்டை புலவர் பாடின மன்னரை பாடிற்றிலர். எதிர்மறை வாக்கியம். ஆசிரியரால் பாடம் கற்பிக்கப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம் என அறிக. செயப்பாட்டு வாக்கியம். செய்வினை வாக்கியம் என எது அறிக. நான் பாடம் படித்தேன். செய்வினை வாக்கியம். நான் பாடம் படித்தேன். ஆனந்தி பாடம் படித்தாள். இது எவ்வகை வாக்கியம். தன்வினை. உன் எனும் வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. உண்டவன். எழுது என்ற வேர் சொல்லை வினைமுற்றாக்குக. எழுதினான். செய்வாள். செய் உயர்திணை பெண்பால் செய்வாள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குருவி, சக்கரம், மேளம், வானம்பாடி. அகர வரிசைப்படி அமைந்த சொல் வரிசையை செய்க. சாட்சி, தீர்ப்பு, நீதி, வழக்கு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சித்திரை, பங்குனி, மார்கழி, வைகாசி. அகர வரிசைப்படி அமைந்த சொற்தொகுப்பு சேர்க. சட்டம், சாலை, சிறப்பு, சீற்றம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வளமை, விவேகம், வேதம், வைகாசி. மரபு பிழையற்ற தொடர் எது? சிங்கக்குருளை. மரபு பிழையற்ற தொடர் சிங்கக்குருளை. மரபு வழு இல்லாத தொடர் எது? வேப்ப இலையின் மந்திரித்தான்.
பிறமொழி சொற்களை நீக்குதல். இந்த சங்கதியை என் தாயிடம் சொல். செய்தியை பிறமொழி சொற்களால் நீங்கிய தொடர் எது? கோவில் மரபுப்படி வழிபாடு நடந்தது. பிறமொழி சொற்கள் நீங்கிய தொடர் செய்க. ராமன் சொற்பொழிவு செய்தான். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட். நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி வந்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் நடுவண் அரசு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் ரெஜிஸ்டர் போஸ்ட் பதிவு அஞ்சல். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் செய்க. கட்டுமான கூலி. நாமெல்லாம் ஒரே மரத்தின் இலைகள் என்று குறிப்பிடுவர் கோபாலகிருஷ்ண கோகலே. பேக்கிங் சார்ஜ் கட்டுமான கூலி. நாமெல்லாம் ஒரே மரத்தின் இலைகள் கோபாலகிருஷ்ண கோகலே. பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என புகழ்ந்தவர் பலப்பட்டறை சொக்கநாதர். பாவேந்தர் என்ற தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் பாரதிதாசன். திருத்தொண்டர் புராணம் என திருத்தொண்டர் புராணம் என பெயரிடப்பட்ட நூல் பெரிய புராணம். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் குறுந்தொகை. ஆறுயிர் நருந்தொகை குறுந்தொகை. ஆறுயிர் என்னும் சொல் எவ்வாறு பிரியும்? அருமை கூட்டல் உயிர். பிரித்து எழுதுக. மேல் வீதி மேற்கு கூட்டல் வீதி. சரியாக பிரித்து எழுத பெற்ற விடைக்குரியதை எழுதுக. ஊற்றான் துணை ஊன்று கூட்டல் ஆம் கூட்டல் துணை. பிரித்து எழுதுதல். பேரானந்தம் பெருமை கூட்டல் ஆனந்தம். பிரித்து எழுதுக. தன்னொளி தன்மை கூட்டல் ஒளி. பிறவினை வாக்கியத்தை கண்டு எழுதுக. அரசன் கோவிலை கட்டுவித்தான். இலைமறை காய் போல. ஊமைக்கேற்ற பொருள் செய்க. இரகசியம். ஊமை விளக்கம் பெற்று பொருளை செய்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. தெளிவு. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு. அடியற்ற மரம் போல. வீழ்தல். ஊமைக்கேற்ற பொருள் தேர்க. மறைமுக காணா பயிர் போல. மறைமுக காணா பயிர் போல. வாட்டம். கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் இதில் அமைந்துள்ள மோனை பொழிப்பு மோனை. அடி எதுகையை குறிப்பிடுக. படப்பாய் கிடப்போன். ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. இயல்பு தொடர்பை எழுத. பாப்பா இயல்பு. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய இதில் அமைந்துள்ள எதுகை ஒருவு ஒதிகை. நுணங்கிய கேள்வியல் அல்லார் வணங்கிய இதில் அமைந்துள்ள எதுகை ஒரு எதுகை. கங்கையிரு கரை புரண்டான் கணமிறந்து நாவான் உங்க குலம் தனித்த குய்த்தனான் தோளான். இவ்வடியில் பயின்றுள்ள இயல்பு தொடையாது. உங்கள் உயிர் துணைவன். கங்கையிரு கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான். உங்கள் குல தனிநாதர் குயிர்த்துணையர் தோளான். உங்கள் உயிர் துணைவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக. தொண்டு செய்பவர் தூயவராக இருக்க வேண்டும். ஒழுங்குபற்ற சொற்றொடர். அழுத பிள்ளை பால் குடிக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை தேர்க. உழைப்புக்கு தகுந்த உணவு முறை அமைய வேண்டும். பின்வரும் சொற்களுள் ஒழுங்கான சொற்றொடரை கண்டு எழுதுக. சுத்தமுள்ள இடம் எங்கும் சுகமும் உண்டு.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக. தேர்தல் வந்ததும் வேட்பாளர் வந்து விடுவார். சொல்லின் வகை அறிக. இனிமை பண்பு பெயர். இனிமை பண்பு பெயர். சொல்லின் வகை அறிக. பாடுதல். தொழிற்பெயர். பெயர் சொல்லின் வகை அறிக. வேந்தன். பொருட்பெயர். வேந்தன் பொருட்பெயர். சொல்லின் வகை அறிக. பாடுதல். தொழிற்பெயர். சென்னை பெயர் சொல்லின் வகை தேர்க. இடப்பெயர். பெயர் சொல்லின் வகையை தேர்க. வேலை செய்தவன் கூலி பெறுவான். வேலை செய்தவன் கூலி பெறுவான். வினையாளனையும் பெயர். ஒலி வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. ஏரியில் மீன் பிடிக்காதே. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருக. தாலி தாழி தாலி. மாங்கல்யம் குடம் குடி. ஒலி வேறுபாடு அறிந்து பொறுத்துக. அலை அலை அழை. நீரலை புற்று விழி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை. வலி வலி வழி. வலிமை காற்று பாதை. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான. விற்றல் உண்டாக்கு விரும்பு. மை என்பதன் பொருள் அறிக. கருமை. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தருக. போ செல்லுதல். போ செல்லுதல். கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் பொருள் அரசன். ஓரெழுத்து ஒரு மொழியில் உரிய பொருள் தரும் தொடரை தேர்வு செய்க. கா சோலை. கா சோலை. ஈ ஓரெழுத்து ஒரு பொழியின் பொருள் தருக. இரத்தல். ஈ இரத்தல். எதிர்ச்சொல் எழுதுக. வெம்மை தன்மை. ஓங்கும் எதிர்ச்சொல் காண்க. தாழும் எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. மலர்தல். கூம்பல் எதிர்ச்சொல் தேர்க. வாழ்தல். அழிதல். இன்சொல் எதிர்ச்சொல் தருக. வன்சொல். இன்சொல் வன்சொல். எதிர்ச்சொல் தேர்க. வாழ்தல். அழிதல். மலர்தல். கூம்பல். ஓங்கும் தாழும். பொருந்தா சொல்லை தேர்க. குறிஞ்சி திணை. பொருந்தா சொல்லை தேர்க. மடமை. பொருந்தா சொல்லை கண்டறிக. திருக்குறள். பொருந்தா சொல்லை கண்டறிக. நெற்பயிர். பொருந்தா சொல்லை கண்டறிக. வௌவால். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? W.C. பானர்ஜி 1885. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் திலகர். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவர் திலகர். எந்த வருடம் காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை நிறைவேற்றியது? 1942. கேபினட் மிஷன் திட்டம் 1946. பரிந்துரைப்பது அரசியலமைப்பு சபை. மவுண்ட்பேட்டன் திட்டம் குறிப்பிடுவது இந்திய பிரிவினை. மவுண்ட்பேட்டன் திட்டம் குறிப்பிடுவது இந்திய பிரிவினை. இந்திய யூனியனில் இந்த இருவர் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் லூயிஸ் மவுண்ட்பேட்டன் பிரபு. சி. ராஜகோபாலாச்சாரியாவும். இந்திய யூனியனில் எந்த இருவர் கவர்னர் ஜெனரலாக இருந்தார்? லூயிஸ் மவுண்ட்பேட்டன் பிரபுவும் சி. ராஜகோபாலாச்சாரியம். செய் அல்லது செத்து மடி என்பது யாருடைய கூற்று? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் ஜனவரி 30, 1950.
ஜனவரி 30, 1950. இந்திய தேசியம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. ஆசிரியர்களின் தினம் கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் 5. ஐக்கிய நாட்டு சபையின் தேசிய சின்னம் ஆலிவ் கிளை. 7 குன்றுகள் நகரம் ரோம். ஐக்கிய நாட்டு சபையின் தேசிய சின்னம் ஆலிவ் கிளை. 7 குன்றுகள் நகரம் ரோம். குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் அழவள்ளியப்பா. உலகிலேயே மிகப்பெரிய தீவு நியூ கினியா. இரத்தல் உறைதலுக்கான வைட்டமின் கே. உலக நாடுகளில் அதிக மொழிகள் பேசப்படும் நாடு இந்தியா. GMT IST நேரத்திற்குள்ள வேறுபாடு 5 மணிகள். தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈவேரா பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈவேரா. நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர். குரோமோசோம்களின் எண்ணிக்கையை ஒரு உயிரினத்தை நிலைநிறுத்த செல் பகுப்பு வகை மயோசிஸ். வாஸ்குலர் கிரிப்டோகேம்கள் எனப்படுவது டெரிடோபைட்டுகள். ஈஸ்டுகள் நொதித்தல் செயலை மேற்கொள்ள தேவைப்படும் மூலப்பொருள் சர்க்கரை. செயற்கை பட்டு எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? செயற்கை இழைகள். பட்டுப்பூச்சி வளர்ப்பில் பயன்படும் தாவரம் எது? முசுக்கட்டை. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை எது? வெஸ்ஸல் சர்க்கரை கடத்தப்படுதல். கீழ்கண்ட எது மங்கையர் கூந்தல் பெரணி என்று அழைக்கப்படுகிறது? அடியாந்தம். ஒரு தாவர செல் விலங்கு செல்லிலிருந்து எதில் மாறுபடுகின்றது? செல் சுவர். ஸ்போரோபைட் எதிலிருந்து வளர்ச்சி அடைகின்றது? சைகோட். ஸ்போரோபைட் எதிலிருந்து வளர்ச்சி அடைகிறது? சைகோட். ஒரு தாவர செல் விலங்கு செல்லிலிருந்து எதில் மாறுபடும்? செல் சுவர். புவியீர்ப்பு நாட்டம் கண்டறிய பயன்படும் கருவி கிளினோஸ்டாட். புவியீர்ப்பு நாட்டம் கிளினோஸ்டாட். கல்லீரல் சுரக்கப்படுவது பித்த நீர். எந்நாட்டு யானைகளின் காதுகள் பெரிதாக இருக்கும்? ஆப்பிரிக்கா. இந்த பறவைக்கும் பறக்க தெரியாது. பெங்குயின். இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகும் இடம் எலும்பு மஞ்சை. இது ஒரு பெரிய பறவை. நெருப்புக்கோழி. எய்ட்ஸ் நோய்க்கும் காரணமாக இருப்பவை HIV வைரஸ். பின்வரும் நிகழ்ச்சிகளில் காலவரிசைப்படி எழுதுதல். தலைக்கோட்டை போர், பிளாசிக் போர், 3ஆம் பானிப்பட்டு போர், பக்சர் போர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய மாநிலங்களை ஒருங்கிணைத்தார். அவரை இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைத்தார். அவரை இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் அழைத்தார்கள். ஹரப்பா எங்கே உள்ளது? ஹரப்பா பாகிஸ்தானில் உள்ளது. இது யாருடைய கூற்று? சிந்து மக்கள் திராவிட இனத்தைச் சார்ந்தவர்கள். RT பானர்ஜி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு 1919. சுபாஷ் சந்திர போஸின் தந்தை ஏன் இங்கிலாந்திற்கு அவரை அனுப்பினார்? இவற்றில் எதுவும் இல்லை. 19ஆம் நூற்றாண்டின் மத இயக்கம் சமூக மத சீர்திருத்த இயக்கம் எனலாம். கீழ் உள்ளவற்றில் சரியாக பொருந்தியுள்ளது எது? இந்தியா மீன்ஸ் ஃப்ரீடம். அபுல் கலாம் ஆசாத். இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார்? ராஜகோபாலாச்சாரி. இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் வேடந்தாங்கல். பசுமை புரட்சியோடு தொடர்புடைய விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன்.
பசுமை புரட்சியோடு தொடர்புடைய விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன். இந்தியாவின் நீண்ட பகல் கொண்ட நாள் ஜூன் 22. நீண்ட பகல் கொண்ட நாள் ஜூன் 22. காஞ்சிபுரத்தில் புகழ்வாய்ந்த உற்பத்தி பட்டு. ஷாஜகான் ஆட்சியின் சிறப்பம்சம் கலையும் கட்டிடங்களும். திப்பு சுல்தானின் ஆட்சியில் மைசூரின் தலைநகராக விளங்கியது ஸ்ரீரங்கப்பட்டினம். காந்திஜியின் தண்டி யாத்திரை புறப்பட்ட நகரம் அகமதாபாத். பின்வருவனவற்றுள் சோழர்கள் கட்டிய கோயில் எது? தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் சோழர்கள் கட்டிய கோயில். இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். கொழுப்பு தடவிய குண்டுகள் விவகாரம் தொடர்புடைய நிகழ்ச்சி 1857 நடந்த சிப்பாய் கழகம். சூரிய குடும்பத்தில் காணப்படும் மிக பெரிய கோள் வியாழன். கீழ்கொடுக்கப்பட்டுள்ள எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? குல்பர்கா, கர்நாடகம். 1991ஆம் ஆண்டு கணக்கீடுபடி மக்கள் எண்ணிக்கை அடர்த்தி குறைவாக காணப்படும் மாநிலம் அருணாச்சல பிரதேசம். மான்சூன் எனும் அரேபிய சொல்லின் பொருள் பருவகாலம். பருவகாலம். கோடைக்கால கதிர் திருப்பம் காணப்படும் நாள் ஜூன் 21. கோடைக்கால கதிர் திருப்பம் காணப்படும் நாள் ஜூன் 21. பொதுத்துறையில் இயங்கும் கொயாலி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத். தொழில் நலிந்துள்ள மிக முக்கிய காரணம் நிர்வாக குறைபாடுகள். விவசாயிகளோடு நேரடி தொடர்பு கொண்டுள்ளது எது? முதன்மை விவசாய கடன் சங்கங்கள். கீழ்கண்டவற்றுள் எது இந்திய பொருளாதார திட்டமிடுதலின் நோக்கம் அல்ல? மக்கள் தொகை வளர்ச்சி. பணவீக்க காலத்தில் பாதிக்கப்படுவது கடன் கொடுத்தவர்கள். நிலவள வங்கிகள். விவசாயிகள் எந்த வகையான தேவைகளுக்கு கடனாளி ஆகின்றன? நீண்டகால தேவைகள். ஒரு பொருளை பற்றி விளம்பரம் செய்வதன் முக்கிய நோக்கம் என்ன? பொருளை பற்றிய நல்லெண்ணம் உருவாக்க. வேலையின்மைக்கு மிக முக்கிய காரணம் மக்கள் தொகை வளர்ச்சி. இந்தியாவில் உள்நாட்டு வங்கியாளர்களின் பிரபல்யம் குறைந்து போனதன் மிக முக்கிய காரணம் அவர்கள் அதிக வட்டி வசூலித்தது. தமிழ்நாட்டின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர். இந்தியாவின் தந்தை எனப்படுபவர் மகாத்மா காந்தி. இந்தியாவின் நுழைவுவாயில் கேட்வே ஆஃப் இந்தியா எனப்படுவது மும்பை. சார்க் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1985. ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் 2000 யார்? கோஃபி அன்னன். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் கோஃபி அன்னன். வெண்மை புரட்சி தோற்றுவிக்கப்பட்ட அதிக பால் உற்பத்திக்காக. வெண்மை புரட்சி தோற்றுவிக்கப்பட்டது பால் உற்பத்திக்காக. யாரால் மாநில ஆளுநர்கள் நியமிக்கப்படுகின்றனர்? குடியரசுத் தலைவர். யாரால் மாநில ஆளுநர்கள் நியமிக்கப்படுகின்றனர்? குடியரசுத் தலைவர். இந்திய அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 2018. 1998 காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட விளையாட்டு எது? கிரிக்கெட். குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 14.
1998 காமன்வெல்த் போட்டிகளில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட விளையாட்டு கிரிக்கெட். குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது நவம்பர் 14.